Hi students, 9th Max exercise 6.1 ல 7th sum. If 3 cot A equal to 2, then find the value of 4 sin A minus 3 cos A divided by 2 sin A plus 3 cos A. இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 cot A equal to 2 அப்படின்ட்டு இதோட cot A ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்புறம் இதோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தில் sin A cos A கொடுத்துருக்காங்க. இதை நம்ம போடணும்னா இதோட ரேஷியோஸ் நமக்கு தெரியணும். அதை எப்படி போடுறது? ஃபஸ்ட்டு கிவனில் எழுதிக்குவோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 3 cot A equal to 2. இது எப்படி நான் சால்வ் பண்ண போகிறேன்னா இந்த cot Aவை அப்படியே போட்டுக்க போகிறேன். ஈக்குவல் டு 2. இப்போது இங்கே இருக்கிற 3 வந்து இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது டிவிஷனாக மாறிடும். மல்டிப்ளிகேஷன்லேருந்து டிவிஷனாக மாறிடுச்சு. இப்போது cot Aவோட வேல்யூ 2/3. இந்த காட் வந்து டேனோட இன்வெர்ஸு. அப்போது காட்டோட ஃபார்முலா என்ன? அட்ஜசன்ட் பை ஆப்போசிட் சைடு. இப்போ நமக்கு அட்ஜசன்ட் சைடு தெரியுது, ஆப்போசிட் சைடோட வேல்யூ தெரியுது. அப்போது நமக்கு வேண்டியது சைன் தீட்டாவோட வேல்யூ. சைன் தீட்டாவோடனா என்ன? ஆப்போசிட் சைடு பை ஹைப்போட்டென்யூஸ். அப்போது ஆப்போசிட் சைடு தெரியும், ஹைப்போட்டென்யூஸ் நமக்கு தெரியாது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட தெரியாத ஒரு சைடை நம்ம கண்டுபிடிக்கணும்னா எந்த தியரம் யூஸ் பண்ணுவோம்? பித்தாகரஸ் தியரம். அப்போது ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஏசி ஸ்கொயரை அப்படியே போட்டுக்குவோம். ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் என்ன? இந்த 2 தான் வந்து அட்ஜசன்ட் சைடு. அப்போது அந்த 2வை வந்து போட்டு 2 ஸ்கொயர்னு போட்டுக்குவோம். ப்ளஸ் ஆப்போசிட் சைடு எது? இந்த 3. அப்போது இந்த 3யை வந்து போட்டுக்கலாம், ஸ்கொயரை போட்டுக்குவோம். இப்போது இந்த ஏசி ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம். ஈக்குவல் டு இந்த 2 ஸ்கொயர் எவ்வளோ? 4 ப்ளஸ் 3 ஸ்கொயர் என்ன? 9. இப்போது இந்த 4 9 ஆட் பண்ண போகிறேன். ஏசி ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம். ஈக்குவல் டு 4 9 ஆட் பண்ண எவ்வளோ கிடைக்கும்? 13. இப்போது நமக்கு தேவை ஏசியோட வேல்யூ தான். அப்போது இந்த ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் போகும்போது ரூட்டாக மாறிடும். இப்போ ஏசி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 13. இப்போ ஏசியோட வேல்யூ நமக்கு கிடச்சிடுச்சு. ஓகேவா? அடுத்ததாக இப்போ என்ன செய்யலாம்னா இந்த கொடுத்துருக்காங்கள இந்த சைன் ஏ காஸ் ஏ இதோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு இதோட ஆன்சர் நமக்கு கிடச்சிடும். இப்போ போடலாமா? சைன் ஏ ஈக்குவல் டு சைன் தீட்டாவோட ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டென்யூஸ் எழுதிக்குவோம். ஆப்போசிட் சைடோட வேல்யூ வந்து இந்த 3 எழுதிக்கலாம். அடுத்தது ஹைப்போட்டென்யூஸோட வேல்யூ வந்து √13. சைன் ஏயோட வேல்யூ வந்து 3/√13. அடுத்ததாக காஸ் ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். காசோட ஃபார்முலா என்ன? அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டென்யூஸ். அட்ஜசன்ட்டோட வேல்யூ இந்த 2 போட்டுக்கலாம். 2 ஹைப்போட்டென்யூஸோட வேல்யூ √13. இப்போது சைன் அண்டு காஸ் ரெண்டுத்தோட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்ததாக என்ன செய்யணும்னா இந்த 4 அப்படியே எழுதிக்கோங்க. இந்த சைனோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல 3/√13 அது அப்படியே எழுதிக்குவோம். இன்ட்டு 3/√13 மைனஸ் இந்த 3 அப்படியே போட்டுக்குவோம். இன்ட்டு இந்த காஸ் ஏவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2/√13 கண்டுபிடிச்சிருக்கோமா? இதை எடுத்து எழுதிக்குவோம். 2/√13 divided by 2 into sin யோட வேல்யூ என்ன? 3/√13 plus 3 into 2/√13 போட்டுக்கலாம். இப்போது இந்த மேலே இருக்கிற ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். 4 3s are 12/√13 அது அப்படியே போட்டுக்குவோம். மைனஸ் 3யும் இந்த 2வையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 2s are 6 divided by √13 divided by இந்த 2வையும் 3யும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணால் 6/√13 அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்தது அந்த ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ்ஸை போட்டுக்குவோம். இப்போது இந்த 3யும் 2வும் மல்டிப்ளை பண்ணால் 6/√13. இப்போது இந்த மேலே இருக்கிற 2 நம்பரையும் மைனஸ் பண்ண போகிறோம். கீழே இருக்கிற 2 நம்பரை காமனாக இருக்கிறதுனால அது அப்படியே போட்டுக்கலாம். இப்போது 12ல் 6 போயிடுச்சுன்னா 6 divided by √13 காமனாக இருக்கிறதுனால 1 எடுத்து போட்டுக்கலாம். இப்போது இந்த 6யும் ஆட் பண்ணோம்னா 12 கிடைக்கிது. இங்கே √13 வந்து காமனாக இருக்கிறதுனால ஒரு √13 போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள்
இப்போ டிவிஷனில் இருக்குது இந்த சம்மு. இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா இந்த 6/√13 அது அப்படியே எழுதிக்கங்க. 6/√13 இது மேலே போகும்போது மல்டிப்ளிகேஷனில் ரெசிப்ரோக்கலாக மாறிக்கும். எடுத்து எழுதிக்குவோங்க. இன்ட்டு √13/12. இப்போது இந்த √13 சேமாக இருக்கிறதுனால கிராஸ் பண்ணிடலாம். இப்போ பேலன்ஸு 6 12. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா 1 6 are 6, 2 6 are 12. இப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 1/2. ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்குவோம். தட்ஸ் ஆல். இதோட இந்த சமம் முடிஞ்சிருச்சு. என்னோடய டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.